ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தேர்வில் செலக்ட் ஆனால் தான் நீங்கள் எழுத மற்ற தேர்வுகளை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் தமிழில் செலக்ட் ஆகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட மற்ற எஃபர்ட்ஸும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ தமிழ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதனால தான் நாங்கள் இதை கருத்தில் கொண்டு தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்புக்கான முதல் பருவம் இன்ப தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் பாரதிதாசன். இரண்டாவது கேள்வி, நிருமித்த என்பதன் பொருள் என்ன? அதுக்கான பதில் உருவாக்கிய. மூன்றாவது கேள்வி, சமூகம் என்பதன் பொருள் என்ன? அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மக்கள் குழு. நான்காவது கேள்வி, விளைவு என்பதன் பொருள் என்ன? அதுக்கான பதில் விளைச்சல். ஐந்தாவது கேள்வி, அசதி என்பதன் பொருள் என்ன? அதுக்கான பதில் சோர்வு. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சுப்புரத்தினம் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிக்கான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? ஸோ இதுக்கான பதில் பாரதிதாசன். ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அதுவும் பாரதிதாசன். பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடையும் பாரதிதாசன். 11வது கேள்வி, தமிழை பலவிதமாக போற்றியவர் யார்? ஸோ இதுக்கான பதிலும் பாரதிதாசன். 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் தமிழுக்கு இட்ட பெயர் என்ன? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அமுது, நிலவு, மனம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அசதியாக இருக்கும். ஸோ அசதியாக. 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்துணையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் கவிஞர் காசி ஆனந்தன். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உயிருக்கு இணையானது என்று பாரதிதாசன் எதை கூறுகிறார்? ஸோ இதுக்கான பதில் அமுதம் போன்ற தமிழ். 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல் செந்தமிழுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதிலும் பாரதிதாசன். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக அப்படின்னு 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால்,
புலவருக்கு வேல், அசதிக்கு சோர்வு. 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கான பதில் நிலவென்று. அடுத்த கேள்வி தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கான விடயம் பார்த்தீங்கன்னா தமிழெங்கள். 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா சமூகம், அதாவது ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 25வது கொஷின் பார்த்தீங்கன்னா அமுதென்று பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அமுது ப்ளஸ் என்று. ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவம் தமிழ் கும்மி. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ இதுக்கான விடை பெருஞ்சித்திரனார். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பெருஞ்சித்திரனார். 3வது கேள்வி ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுக்கான பதில் கடல்கோள். 4வது கேள்வி மேதினி என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுக்கான விடை உலகம். 5வது கேள்வி உளி என்பதின் பொருள் என்ன? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நீண்ட தொறுக்கால் பகுதி. 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுக்கான விடை அறிய விரும்பாமை. 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இயற்ற பெயர் என்ன? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா கனிச்சாற்று, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா கனிச்சாற்று எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 8. 12வது கேள்வி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஸோ இதுக்கான விடை வாணிதாசன். 13வது கேள்வி தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம்? ஸோ இதுக்கான பதில் மென்மை. 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மேதினி உலகம், அதாவது உலகம். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் பிரித்து எழுதுக. செந்தமிழ் பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கான பதில் செம்மை ப்ளஸ் தமிழ். 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும் பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கான பதில் பொய் ப்ளஸ் அகற்றும். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கான விடை பாட்டு இருக்கும். 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் திசை சேர்த்து எழுதுக. ஸோ இதுக்கான பதில் 8 திசை. 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்புக்கான முதல் பருவம் இன்பத்தமிழ் அப்புறம் தமிழ் கும்மியை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட இந்த தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். தேங்க்யூ.